இங்கே வந்திருக்கிறேங்கண்ணா. கோயம்புத்தூர் நீலம்பூருங்க. அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த கோயிலோட பேர் கேள்விப்பட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா மிக பிரம்மாண்டமாக விசேஷமெல்லாம் நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தானே இங்கே வந்திருக்கிறோம். எங்களோட சேனல் பேர் வந்து லாஸ்ட் மினிட் தமிழுங்க. இப்போ வந்து உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் முனியப்பன். சாமி அருளால் நாங்கள் எல்லாம் வரம் பெற்று நம்ம குழந்தைங்க வந்து வரத்தில் பிறகுனால நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். இப்போல்லாம் வந்து என்னென்னா அவங்க வரப்பிரசாதத்தில் பிறந்த பிறகு நிக்நேமாக அவங்க வச்சு அப்புறம் எப்போ வந்து டிசி வாங்குறாங்க இது பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் முன்னே இருந்ததுனால இப்போல்லாம் நாங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணதில்லை பேர். இவர் வரத்தில் பிறந்ததுனால நாங்கள் அவங்க பேரை வச்சுருக்கோம். என் பேர் முனியப்பண்ணு. நான் இதுக்கு வரலாறு எப்படின்னா இது ஒரு 4-5-7 தலைமுறையாக எங்கள் பாட்டா முப்பாட்டா அவங்க காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது அந்த காலத்தில் வந்து மணல் காடாக இருந்தது. கரை ஓரத்தில் வந்துட்டு தமிழ்நாடு பார்டர் கர்நாடகா பார்டர் இடைப்பகுதியில் அந்த காலத்தில் வந்துட்டு மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி போட்டுட்டு ஒரு ஐதீகமாக அங்கங்கே ஜனங்க வந்துட்டு கொஞ்சம் பேர் நிலநாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க நம்ம ஜாதிக்காரங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் இந்த இடத்துல வந்து மாட்டு போட்டி போட்டு ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா அத்தான முப்பாட்டவங்க அவங்க இங்கே வந்து நிலம் இருக்கும்போது மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த சாமியை வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த கல் சிலைகள் இதெல்லாம் தானாக நட்டதில்லை. அதான் உருவம் வந்தது. உருவான அந்த சிலையை வச்சுட்டு அந்த காலத்தில் வந்துட்டு மாட்டு வீடு ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கவங்க அந்நாட்டுக்கு எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு டைம் விசேஷங்கள் ஆகும்போது இவர்கிட்ட வந்து நல்லது கேட்டு ஒரு வாக்கை வச்சு இதில் வந்துட்டு அங்கே சின்னதாக அந்த பக்கம் இருக்கிறது ஏழ்நன் முனியப்பன் ஒரு சாமி இருக்குது. அதில் வந்து ஆவரம்பூவில் வாக்கு கேட்குறாங்க. அது ராமவாக்கு உத்தரவாக்கு கொடுக்குது. அது ராமவாக்கு கொடுத்தா 100% எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இது ஐதீகமாக வந்துட்டு அவரும் நம்ம முப்பாட்டவங்க சொல்லி கொடுத்தது அதை நாங்கள் கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்கோம். இது இப்படியே தொடர்ந்து வந்ததுனால அப்பயே வந்துட்டு அவர் என்ன பண்ணாங்க ஒரு 2-3 தலைமுறை கடந்த பிறகு அவங்க வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணாங்க. விசேஷ பூசைகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆடு வெட்டுறது 3 வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா. இது இடைவேளைகளை எப்பயுமே நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. இடைவேளை பட்டதில் வந்து குட்டி ஆடு எதுவுமே நாங்கள் வெட்டுறதில்லை. சரி. அந்த 3 வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழாவில் மட்டும் நாங்கள் அதை பிரம்மாண்டமாக 3-4 ஸ்டேட்டு இப்போலாம் வருது. தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கேரளா மாநிலம் வரத்துக்கு வராங்க. நார்த் கர்நாடகா வரைக்கும் நமக்கு இங்கே ஜனங்க வந்து அதிகபட்சத்தில் வராங்க. ஆயிரக்கணக்கான குட்டிங்களை நாங்கள் வந்து பரிமாறுறாங்க. கவர்மெண்ட் தடை போட்டாலுமே அவர் நடக்கிறத வந்துட்டு யாருமே நாங்கள் குறை சொல்கிறதில்ல. அவங்கவுங்க கரையோரத்தில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவங்க ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இது தமிழ்நாடு கர்நாடகா பாரத கரையோரத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பாக இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விசேஷத்துக்கு இந்த சாமியை எடுத்த கையன்னு எல்லோரும் நம்புறதுனால வந்தவங்களுக்கு 100% ஆகிருக்குது. கோர்ட் கேஸு அது டைவர்ஸ் கேஸுங்க பிள்ளைக்குட்டி வர இல்லாதவங்களுக்கு வர இதெல்லாம் வந்துட்டு மிக சிறப்பாக இங்கே பண்ணுறதுனால ரொம்ப ஏராளமான ஜனங்க இங்கே வந்து அவங்க செஞ்சு போயிருக்காங்க, பலன் பெற்றிருக்காங்க. அது பலன் பெற்றதுனால இப்போ வந்துட்டு டெய்லி பூசை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதில் பூசாரிங்க பூசை பண்ணுறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இப்போ வந்துட்டு 22 குடும்பங்கள் இருக்குது. அவங்க வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைமு அவங்க பூசை வந்து கடைப்பிடிச்சு வந்துட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து இது செய்கிறதுனால இது இன்னும் மிகப்பெரிய லெவலில் போகும்னு நம்புகிறோம். இது இல்லாமல் 1990 வந்துட்டு 1990 வந்துட்டு ஒரு பெரிய பள்ளம் வந்ததுங்க. இந்த பள்ளம் வந்ததுனால இங்கே ஏகப்பட்ட கரையோரத்தில் இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பள்ளத்தில் வந்துட்டு சேதமடைஞ்சு ஆடு மாடு வீடு வாசலெல்லாம் இழந்து தனியாக நிற்கும் போது அப்போ வந்து இந்த சாமி வந்து சிலையை செய்யலை. இது சிறப்பாக வந்து மணல் காடில் இருந்ததுனால அதில் வச்சுருந்த தட்டு இங்கே இருந்த திருசூலங்கள் இந்த கோரிக்கை பண்ணிட்டு எடுத்து வந்த திருசூலங்கள் கூட ஒரு திருசூலம் ஒரு தட்டு கூட போகல. இதுக்கு மேலே தண்ணி போய் அந்த பக்கத்தில் இருந்த ஊருங்கெல்லாம் வந்து சேதம் அடைஞ்சது. இங்கிருந்து ஒரு தட்டு கூட போகாதனால மிக சிறப்பாக எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்காரங்களாம் வந்து பார்த்து இது மிக சிறப்பாக சக்தி வாய்ந்த கோயில்னு அவங்க ப்ரூவ் பண்ணதுனால 1998 நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டாச்சுவை வந்து நாங்கள் கோனார்பேட்டை என்ற தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் சண்முகம்ன்ட்டு அவர் வந்து இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த உருவான பிறகு இந்த பில்லி சூனி ஏவல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எடுத்த கையன்ட்டு மிக சிறப்பாக வந்து
பூசைகள் விசேஷமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் 3 வருஷத்துக்கு ஒரு டைமு பெரிய திருவிழாவாக கோலாகாலமாக ஒரு 5 லட்சம்லேருந்து 6 லட்சம் பேர் 3 ஸ்டேட்டு சேர்ந்து 4 ஸ்டேட்டும் அதிகமான பக்தர்கள் வராங்க. இந்த வருஷம் இது வந்துட்டு எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு டைமு இது சங்கராந்தி அப்படின்னா பொங்கல் நாள், இங்கே மாட்டினங்களில் பறித்து கருநாள் நாள் இங்கே மிக சிறப்பாக வந்து திருவிழா நடக்குது. அதில் வந்துட்டு இந்த காற்று ஓட்டுறது, அப்புறம் பொங்கல் வைக்கிறது, அப்புறம் குட்டி வெட்டுறது, ஜனங்களுக்கு இது பண்ணுறது, இன்னும் 101 பூசை, இன்னும் விசேஷ பூசைகளெல்லாம் பண்ணுறாங்க. எம்எல்ஏ வெங்கடேச்சலம் சார் கூட இந்த வருஷம் அந்தியூர் எம்எல்ஏ வந்திருந்தார். சரி வந்து பூசை பண்ணிட்டு போனார். இந்த வருஷம் தெரிஞ்சு மறுபடியும் இந்த திருவிழா வந்து 2027 நடைபெறும். நன்றிங்க. இடையிலலாம் வந்து கிடாயெல்லாம் வெட்டுறது இல்லைங்க? இல்லைங்க, எதுவுமே வெட்டுறது இல்லை. சரி சரிங்க. அந்த 3 வருஷத்துக்கு ஒருக்கா நோம்பி மட்டும்தான் கிடா வெட்டுறது. மட்டும்தான் அது விஷயம். இப்போ இவர் வந்துங்க இப்போ ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு 3 எலுமிச்சங்க அங்கே வச்சாங்க. இப்போ இவர் வந்து வேண்டினார். இவர் வேண்டினப்போ பார்த்தீங்கன்னா அந்த குத்துன அந்த எலுமிச்சங்காய் தானாக அப்படியே தூக்கி அதுதான் இங்கே வந்து இது உண்மையிலுமே நான் பார்த்ததுலேயே வியப்படைஞ்சிங்க. அது 3மே நல்லா தான் அவர் குத்திக்கிறாரு. குத்துன அந்த எலுமிச்சம்பழம் தானாக டப்புன்னு எடுத்து இது வந்துட்டு 12 மணிக்கு இது வந்துட்டு பெரிய பூசை பண்ணுறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு இது பண்ணுவோம். சரிங்க. தீபாரத்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்கத்துலலாம் கேட்போம். ஆவரம்பூவில் ஒட்டி வச்சுருப்போம். அதை ராமா 10 ரூபா கொடுக்கும். அதுக்கப்புறம் திருச்சூலத்திலும் குத்து இருப்போம். எல்லா திருச்சூரில் அவங்க கேட்குறது ராமா 10 ரூபா கொடுக்கும். இதுதான் இது விஷயம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.